Hi guys, welcome back to our YouTube channel Learn with Zan, your daily dose of knowledge. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம், தட் இஸ் பிஸ்னஸ் லா. டுடே செஷனில் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ்னால் என்ன, அதோடைய கிளாஸிஃபிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம் அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் தி செஷன். I have already explained about the elements of contract and essentials of valid contract in the last video பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. You will get a clear idea. And today's videoவில் நம்ம types of contracts பற்றி பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டி, ஃபார்மேஷன், பர்ஃபார்மன்ஸில் கிளாஸிஃபை ஆகிருக்கு. அதோட சப் கிளாஸிஃபிகேஷன் பற்றி இன்டெப்த்தாக இப்போ பார்க்க போகிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் வேலிடிட்டியில் வேலிட் கான்ட்ராக்ட்னு கிளாஸிஃபை ஆகிருக்கு. வாட் இஸ் வேலிட் கான்ட்ராக்ட்? அ கான்ட்ராக்ட் விச் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஒரு கான்ட்ராக்ட் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், கான்ட்ராக்ட்னாலே தட் இஸ் என்ஃபோர்ஸபிள் பை லா. ஸோ அந்த லா ஃபுல்லாக அது பைண்டிங் ஆயிருந்ததுன்னா அந்த அக்ரிமெண்ட் இஸ் கால்ட் அஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். வாய்ட் கான்ட்ராக்ட் இஸ் நத்திங் பட் that is enforceable by law but it becomes void which cannot be forced by a court of law. For example, இப்போ நம்ம கரண்ட்டாக நடந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஏர் இந்தியா ஏர் கிராஷ் நடந்தது இல்லையா? ஸோ நான் ஒரு பிஸ்னஸ் என்டிட்டி வச்சுருக்கேன். அந்த ஏர் இந்தியாவில் எனக்கான ஒரு 10,000 கூட்ஸு அதில் எடுத்துகிட்டு வர சொல்லி அவங்கக்கிட்ட நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன். பை த வே அவங்க வந்துட்டுருக்கப்போ அது ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அது ஃபயர் ஆகிடுச்சு. ஸோ இந்த கேசஸில் நான் போட்டப்போ அந்த கான்ட்ராக்ட் தட் இஸ் வேலிட் கான்ட்ராக்ட். பட் சம் அன்சர்டனிட்டிஸ்னால அது ஃபயர் ஆகிடுச்சு. Now it becomes a void contract. இதுதான் அதோடைய பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் வித் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் voidable contract. Voidable contract is nothing but a contract that is enforceable only at the option of aggrieved party and not at the option of other party. For example, A Bக்கு வந்து அந்த காரை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறார். பட் ஆஃப்டர் காரை விற்கணுன்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் போட்டாங்க. பட் ஆஃப்டர் சம் டைம் அந்த பிக்கு அந்த காரை விற்கணுன்ட்டு மனசு வரல. ஸோ தட் கான்ட்ராக்ட் பிகம் வாய்டபிள். ஒருத்தவங்களோட ஆப்ஷனால் அந்த கான்ட்ராக்ட் வாய்ட் ஆகிடும். தட் இஸ் வாய்டபிள் கான்ட்ராக்ட். And next we move on to the illegal contract. As the name itself we can get it illegal. ஏதாவது இல்லீகலான ட்ரேடுக்காக லைக் ட்ரக்ஸ் கடத்துறது, சம் அதர் இஷ்யூஸ்னால இல்லீகலாக பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் போடுறாங்கன்னா தட் இஸ் நோன் ஆஸ் அ இல்லீகல் கான்ட்ராக்ட். அண்ட் ஃபைனலி அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். இந்த கான்ட்ராக்ட் என்னென்னா பிகாஸ் ஆஃப் சம் டெக்னிக்கல் டிஃபெக்ட்னால, அது நம்ம ரைட்டிங்காக இருக்கலாம், ஒரு கான்ட்ராக்ட் மோஸ்ட்டாக ஓரல் ஆர் ரைட்டிங்கில் இருக்கும் இல்லையா? ஸோ மேபி ஆப்சன்ஸ் ஆஃப் ரைட்டிங்காக இருக்கலாம், இல்லை பேட் பை த லிமிடேஷனாக இருக்கலாம், ஒன் ஆர் போத் பார்ட்டி வந்து அதுக்கு அகைன்ஸ்டாக சியூ பண்ணுறதா இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் அ அன்என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட். நெக்ஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்டில் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட், இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னு இருக்குது. எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட்ன்றது நத்திங் பட் எக்ஸ்பிரஸிங் பை வேர்ட்ஸ் ஆர் இன் த ரைட்டிங். நம்ம ஒரு ப்ரப்போசலையோ அக்செப்டன்ஸையோ இந்த ப்ராமிஸை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறோம், தெளிவாக டைரெக்டாக சொல்லிடுறோம். தட் இஸ் எக்ஸ்பிரஸ் கான்ட்ராக்ட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் இம்ப்ளைட் கான்ட்ராக்ட். இம்ப்ளைட் கான்ட்ராக்ட்னா என்னென்னா அது இம்ப்ளைடாக இருக்கும், இம்ப்ளைட் பை தி ஆக்ஷன் ஆர் கண்டக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். லைக் இது வந்து நம்ம டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீ ஷாப் போகிறேன், டீ ஆர்டர் பண்ணுறேன், எனக்கு டீ வந்துருச்சு, நான் எடுத்து குடிச்சிட்டு ஐ ஹாவ் டு பவுண்ட் டு பே ரைட். அந்த டீக்கு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க நீங்கள் இவ்வளோ காசு கட்டணுன்றது. நம்மளாம் இப்போ வாங்கின டீக்கு நம்ம எப்படி பே பண்ணிட்டு தான் வெளில வருவோம் இல்லையா? ஸோ தட் இஸ் இம்ப்ளைட். அது எக்ஸ்பிரஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை இல்லையா? ஸோ தட் இஸ் இம்ப்ளைட் பை ஆக்ஷன் ஆர் கண்டக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். And next we move on to the quasi contract. This is an important title. Quasi contract is not at all an actual contract. It resembles like a contract னு சொல்லுவாங்க. It is created by the law and under certain circumstances நால இது கான்ட்ராக்டாக மாற வாய்ப்பு இருக்குது. There is no intention of the party to enter into the contract அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஈஸியாக புரியுற ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது ஏ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஒரு கூட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பி கிட்ட கூட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த பி ஏக்கு சென்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சிக்கு டெலிவரி பண்ணிட்டார். தப்பான அட்ரஸில் போய் டெலிவரி ஆகிடுச்சு. இப்போ அந்த சி என்ன பண்ணுறாருன்னா அந்த ப்ராடக்ட் பிடிச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போது சி இஸ் பவுண்ட் டு பே ஃபார் தட். சி தெரியாமல் டெலிவரி ஆன இந்த ப்ராடக்டை சரி ஓகே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தே ஆர் யூஸிங் தட். ஸோ அந்த ப்ராடக்ட் அவங்க யூஸ் பண்ணால் ஹீ இஸ் பவுண்ட் டு பே ஃபார் தட். ஆக்சுவலாக கான்ட்ராக்ட் யாருக்கும் இருக்குது, ஏக்கும் பிக்கும் இருக்குது. பட் சம்மந்தமே இல்லாமல் அது பிக்கு டெலிவரி ஆனதால் பி அதை யூட்டிலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ அந்த யூட்டிலைஸ் பண்ணதுக்கு ஹீ இஸ் பவுண்ட் டு பே ஃபார் தட். அப்போ அவர் ஒரு கான்ட்ராக்ட்குள்ளே தானாக நுழையிறார் இல்லையா? ஸோ தட் இஸ் குவாசி கான்ட்ராக்ட். இது இன்டென்ஷனலாக நடக்காத ஒரு விஷயம் இல்லையா? ஸோ தட் இஸ் நாட் an actual contractனு சொல்லுவாங்க. ஃபைனலி இ கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட்னாலே நம்ம நேமில் கண்டுபிடிச்சலாம். இட் இஸ் எலக்ட்ரானிக்கல் கான்ட்ராக்ட். மீடியம் எலக்ட்ரானிக்கல் மோடில் நடக்குது. டூ ஆர் பார்ட்டிஸ்குள்ளே இமெயில் மூலயமா
இல்லை இன்டர்நெட் கனெக்ஷன் மூலயமா ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போயிட்டுருக்குன்னா தட் இஸ் இ கான்ட்ராக்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் நம்ம நேம்லேயே கண்டுபிடிச்சலாம். எக்ஸிக்யூட்டட் மீன்ஸ் அது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸிக்யூட்டரின்றது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. அப்போ எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட் என்னென்னா அந்த ஆக்ட் தட் இஸ் டன் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஆர் த ஃபார்பியரன்ஸ் இஸ் ப்ராட் ஆன் ரெக்கார்ட், தட் இஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். அந்த கான்ட்ராக்ட் ஏக்கு பி வந்து சொல்லிட்டாரு நான் இந்த காரை வைக்க போகிறேன்னு, அதை பியும் வாங்கி முடிச்சுட்டாங்க, அந்த பேமெண்ட்டும் முடிஞ்சிச்சு. ஸோ தட் இஸ் எக்ஸிக்யூட்டட் கான்ட்ராக்ட். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட்ன்றது ஏ வந்து பிக்கு நான் ஒரு சர்டைன் டைம் சொல்லியிருப்பாரு, நான் வந்து 2 months கழிச்சு இந்த காரை சேல் பண்ணுறேன் அப்படின்றப்போ அந்த சேல்ஸுக்கான கன்சிடரேஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. பட் அந்த சேல்ஸ் எப்போ நடக்குதுன்னா ஃப்யூச்சரில் நடக்கிற ஒரு டேட்டில் நடக்குது, அந்த ஸ்பெசிஃபைட் டேட்டில். ஸோ தட் இஸ் எக்ஸிக்யூட்ரி. ஒரு ஃப்யூச்சர் டேட்டில் நம்ம பர்ஃபார்ம் பண்ண போகிற கான்ட்ராக்டை எக்ஸிக்யூட்ரி கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. அதில் 2 டைப் இருக்குது, யூனிலேட்ரல், பைலேட்ரல். யூனிலேட்ரல், யூனி மீன்ஸ் வாட், ஒன் சைடட் கான்ட்ராக்ட். இப்போ ஏ அண்ட் பிக்கு 2 பேருக்கும் அப்ளிகேஷன் இருக்கும், அதில் ஏ மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அவரோட டியூட்டிஸை அப்படின்னு பார்த்தோன்னா அது யூனிலேட்ரல்னு சொல்லுவாங்க, ஒன் சைடட் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. பைலேட்ரல் மீன் 2 பேருமே இன்னும் பர்ஃபார்ம் பண்ண இருக்காங்க, அந்த டியூட்டிஸை யாருமே இன்னுமே பர்ஃபார்ம் பண்ணல அந்த 2 பேருமே. கான்ட்ராக்ட்னாலே தட் இஸ் பிட்வீன் 2 parties, ரைட்? மினிமமாக 2 parties இருக்காங்கன்றப்போ அங்கே 2 பார்ட்டிஸுமே அந்த டியூட்டிஸோ அப்ளிகேஷன்ஸையோ ஃபுல்ஃபில் பண்ணாத பட்சத்தில் தட் இஸ் known as a bilateral contract. And next we move on to the communication of offer and acceptance. Communication of offer என்றனா செக்ஷன் 4ல என்ன சொல்கிறாங்கன்னா, கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகுதுன்னா அந்த பர்சனோட நாலேஜால் அவங்க அதை சொல்லியிருக்கணும். லைக் இப்போது இந்த காரை நான் விற்க போகிறேன்னு சொல்கிறப்போ என்னோடய நாலேஜ், என்னோடய ஓன் நாலேஜில் நான் அந்த ஆஃபரை கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன்னா அது பேர் தான் கம்யூனிகேஷன் ஆஃப் ஆஃபர். கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸுமே சேம் தான். இது 2 modes நடக்குது, பை எனி ஆக்ட், பை ஒமிஷன் இருக்குது. ஸோ அக்செப்டன்ஸ் எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறத ஒத்துக்கணும், லைக் அதையும் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணிக்கணும். இந்த காரை வாங்குறேன் அப்படின்ட்டு நான் கம்யூனிகேட் பண்ணியிருந்தேன் நான் ப்ராப்பராக, தட் இஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ். பை ஆக்ட் எப்படின்னா இப்போ லைக் வேர்ட்ஸில் எக்ஸ்ப்ரெஷன் பண்ணலாம், இல்லை வெதர் ரிட்டனில் எழுதி கொடுக்கலாம், ஐ எம் அக்ரிங் தட் அப்படின்னு நம்ம ரிட்டனில் எழுதி கொடுக்கலாம், இல்லை ஓரலில் சொல்கிறேன் ஓகே நான் வாங்க ரெடியாக இருக்கேன் அப்படின்னு நம்ம ஆக்ஷனில் சொல்கிறது கம்யூனிகேஷன் பை ஆக்ட். அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன் டு டூ சம்திங்னு இருக்குது. இது என்னென்னா இப்போ கார் வாங்குறதுக்கு ஒரு டேட் சொல்லியிருப்போம், அந்த டேட்டில் அவங்க வந்து வாங்கிக்கணும், பட் அந்த டேட் அவங்க ஒமிட் பண்ணிட்டாங்க, வர முடியாமல் போயிடுச்சுனாலும் அது ஒரு அக்செப்டன்ஸ் தான். ஸோ தட் இஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை ஒமிஷன் டு சம்திங். அண்ட் நெக்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் அக்செப்டன்ஸ் பை கண்டக்ட். அவங்களோட கண்டக்ட் வேரி ஆகும், அந்த கண்டக்டால் அவங்க அக்செப்டன்ஸை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு தி வேர் அ ப்ரொபோசல் இஸ் அக்செப்டட் பை அ லெட்டர் சென்ட் பை த போஸ்ட். நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டேட்மெண்ட்லேயே புரிஞ்சிச்சு, போஸ்ட் மூலயமா அவங்களுடைய அக்செப்டன்ஸை ப்ரப்போசலை சொல்லுவாங்க. அந்த ப்ரப்போசலுக்கான அக்செப்டன்ஸை நான் போஸ்ட்டில் போட்டு அனுப்புகிறேன் அவங்களுக்கு, ஓகே ஐ எம் அக்செப்டிங் திஸ் அப்படின்ட்டு. அண்ட் நெக்ஸ்ட் அக்செப்டன்ஸ் ஓவர் டெலிஃபோன் ஆர் டெலெக்ஸ் ஆர் ஃபேக்ஸ். நமக்கு இது நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் மெத்தட்லேருந்து இதை கொண்டு வரோம் இல்லையா, டெலிஃபோன் மூலயமா சொல்லலாம், டெலெக்ஸ் மூலயமா சொல்லலாம், ஃபேக்ஸ். இப்போலாம் இது இல்லை, ஓவர் த டெலிஃபோன் ஆர் ஓவர் த இன்டர்நெட் நம்ம இப்போ இந்த அக்செப்டன்ஸஸ் கொண்டு வராங்க. அண்ட் கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ். ஒரு சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்கும், இப்போ இந்த கார் வாங்குறாங்கன்னா இதுக்கு இவ்வளோ வாரண்டிஸ் இருக்குது, இதில் இத்தனை மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ் இருக்குது, இதெல்லாமே அந்த கண்டிஷன்ஸு சொன்னதுக்கப்புறம் அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அதையுமே நம்ம ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் கம்யூனிகேஷன் ஆஃப் ஸ்பெஷல் கண்டிஷன். ஓகே, வி கம்ஸ் டு அன் எண்ட். அண்ட் இதோடைய கண்டினியூஷன் வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் போஸ்ட் பண்ணுவோம். கீப் வாட்சிங் அண்ட் டூ ஃபாலோ அஸ், சப்ஸ்கிரைப் அவர் சேனல் லேர்ன் வித் சான். டே டு டே அப்டேட்டட் கண்டென்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்டை நம்ம ஈஸி வேல கன்வே பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். ஸோ நம்மளோட வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக பார்த்து ஏதோ ஒரு நாலேஜை கெயின் பண்ணிக்கோங்க. And to watch videos, subscribe. Tata, bye bye, see you in next video.